ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யாஸ் டேல். கல்கி அவர்கள் எழுதிய தியாக பூமி பாகம் 3. கதை கேட்கலாமா? தஞ்சாவூர் ஜில்லாவில் குடமுருட்டி பாசனத்தில் உள்ளது நெடுங்கரை கிராமம். வருஷம் 1918, மாதம் சித்திரை, தேதி ஞாபகமில்லை. அன்று வெயில் கொளுத்தும் உச்சி வேளையில் நெடுங்கரை அக்ரகாரம் வழக்கம் போல் அமைதி குடிக்கொண்டு விளங்கிற்று. அக்ரகாரத்தில் பெரிய தெரு என்றும் சின்ன தெரு என்றும் 2 தெருக்கள் உண்டு. பெரிய தெருவில் சுமார் 20 வீடுகள் இருக்கும். தெருவின் நடுமத்தியில் உள்ள ஒரு வீட்டின் வாசல் திண்ணையில் வெயிலுக்கு அடக்கமாக தட்டி கட்டியிருந்தது. அந்த தட்டி மறைவில் சிலர் உட்கார்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒருவர் இஸ்பெட்டாஸ் சீட்டை எடுத்து தரையில் ஓங்கி அடித்துவிட்டு, ஏண்டா வெங்கிட்டு, சம்பு சாஸ்திரி ஏண்டா இன்னும் வரல? இந்த வருஷமும் கல்யாணம் நடக்காது போல இருக்கே என்றார். இன்னைக்கு வரார் என்று கேள்வி. ரயில் அடிக்கு கூட வண்டி போயிருக்கே என்று வெங்கிட்டு என்கிற வெங்கட்ராமையர் சொல்லிவிட்டு கீழே கிடந்த சீட்டுகளை எல்லாம் எடுத்து கலைக்க ஆரம்பித்தார். இந்த வருஷம் கூட கல்யாணம் பண்ணாமல் போன அப்புறம் பெண்ணை ஆத்திலேயே வச்சுக்க வேண்டியது தான். ஏற்கனவே அது குதிரை ஆட்டமாக வளர்ந்திருக்கு என்றார் சாமாவையர். வெங்கட்ராமையர் சீட்டை கலைத்து பரார் என்று அடித்துவிட்டு 4 சீட்டாக போட்டார். பிறகு, ரமணி கேளேண்டா என்றார். ரமணி ஐயர் பிரயோஜனமில்லை, மேலே என்றார். அடுத்தவர் கேள்வி என்றார். மேலே 10 என்றார். அதற்கு அடுத்தவர் இன்னொரு 10 என்றார் வெங்கட்ராமையர். துருப்பு என்று கேட்டார் 4வது ஆசாமி. கொஞ்ச நேரம் ஆட்டத்தின் சுவாரஸ்யத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். நரசிங்கபுரம் வரனைத்தான் கடைசியிலே நிச்சயம் பண்ணிட்டு வருவா போல இருக்கு என்றார் வெங்கட்ராமையர். ரமணி, மெதுவாய் அந்த சம்மந்தியின் விலாசத்தை மட்டும் நீ கொஞ்சம் தெரிஞ்சுன்னு வரணும்டா என்றார் சாமாயர். உனக்கு என்னத்துக்குடா இந்த விலாசம்? என்னத்துக்கா? ஒரு மொட்டை கருதாசி எழுதி போடலாம்னு தான். அந்த பாட்சாவெல்லாம் கல்கத்தாக்காரன்கிட்ட பலிக்காது. மலை முழுங்கி மகாதேவனுக்கு கதவு ஒரு அப்பல்லமாம். அவன்களெல்லாம் சாதி ஆச்சாரத்தை விட்டு எத்தனை நாள் ஆச்சோ. இறங்கி தொலையேண்டா பஞ்சு. கிளாவர் ராணியை கையில் வச்சுண்டு ஏன் முழிச்சுண்டு இருக்கே? அதுக்காக இல்லைடா, ஒரு கடிதாசி எழுதி போட்டு வச்சா இன்னும் 1000 2000 பணமாவது கரக்கட்டுமேனு தான் சொல்கிறேன். கேளு ரமணி, இந்த கல்யாண சமயத்தில் ஏதாவது ஒரு கலகம் பண்ணினால் ஒழிய சம்பு சாஸ்திரிக்கும் புத்தி வராது. வர வர மனுஷன் பண்ணுற அக்கிரமம் அதிகமாக போச்சு. குடியான தெருவிலே யாராவது இப்போது நாம் சொல்கிறபடி கேட்குறானா? எல்லோரும் 2 படி கூலி கொடுத்தா இவன் 2.5 படி கொடுக்கறது. எல்லாரும் 5ல் 1 வாரம் கொடுத்தா இவன் 4ல் 1 கொடுக்கறது. இப்படி பண்ணி பண்ணி ஊரை குட்டிச்சுவராய் ஆக்கிட்டான். அதெல்லாம் சரிதானப்பா, அவன் செய்கிறது ரொம்ப அக்கிரம்தான். ஆனால் நீ என்ன வேணுமானாலும் பண்ணிக்கோ, கல்யாணத்தை மாத்திரம் நிறுத்திவிடாதே. 5-6 நாளைக்கு ஆற்றிலே அடுப்பு மூட்டாமல் சௌக்கியமாக சாப்பிடுவதை கெடுத்து விடாதே. ரமணி, பஞ்சு ஏன் இப்படி சொல்கிறான் தெரியுமோ இல்லையோ? அவன் ஆம்படையான் 3 மாதமாய் நலங்கு பாட்டெல்லாம் நெற்று பண்ணிட்டு இருக்கா. அதையெல்லாம் பாடி தீர்த்துடணுமாம். கல்யாணம் நின்று போனால் பஞ்சுவுக்கு கஷ்டம். அடுத்தபடி ராமையா வாதியாருக்கு வருத்தம். ராமையா வாதியார் அவர் அம்மா வருஷாப்திகத்துக்கு இந்த கல்யாணத்தை தான் நம்பியிருக்கார். தெரியுமோ இல்லையோ? என்னை ஏண்டா இழுக்கிறேன் உங்கள் வம்பிலே? நான் சிவசிவானே இருக்கேன் என்றார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ராமையா வாத்தியார். அப்போது ரமணி ஐயர், சாமா, நீ இந்த விஷயத்திலே கொஞ்சம் கூட சிரத்தை எடுத்துக்க வேண்டாம். நம்ம தீக்ஷிதன் இருக்கான், எல்லாம் பார்த்துக்குவான். அவனுக்கு ஏற்கனவே சம்பு சாஸ்திரி மேலே கோபம். அவன் செட்டில் பண்ணிட்டு வந்த கிழவனுக்கு பொண்ணை கொடுக்கலேன்னு தான் என்றார். தீக்ஷிதன் கூட இன்னைக்கு எங்கேயோ கிளம்பி போயிருக்கான். ஏதாவது வத்தி வைக்கத்தான் போயிருக்கானோ என்னமோ என்றார் ராமையா வாத்தியார். என்னவெல்லாமோ சொல்ல போயிட்டீர்களே தவிர அந்த பெண் சாவித்திரி படுற கஷ்டத்தை கவனிக்க மாட்டேங்கிறேலே. எப்படியாவது அவளுக்கு ஒரு வழி பிறந்தால் போதும் என்று எனக்கு இருக்கு. பாரு, மங்களம் அவளை என்ன பாடுபடுத்தி வைக்கிறா என்றார் வெங்கட்ராமையர். அப்போது அந்த வீட்டுக்கு எதிர்ச்சாரியில் 2 வீட்டுக்கு அடுத்த வீட்டிலிருந்து ஒரு ஸ்திரியின் குரல், அடியே சாவித்திரி, உன்னை கட்டையில் வைக்க இங்கே உடனே வரையா இல்லையா என்று கூச்சலிடம் சப்தம் கேட்டது. சாமா ஐயர், சாவித்திரி மாத்திரம் ஏதோ பரமசாது என்று எண்ணாதேடா வெங்கிட்டு, அது பொல்லாத வாய் துடுக்கு என்றார். போகிறது, மங்களத்துக்கு பரிந்து பேச நீ ஒருவனாவது இருக்கியே என்றார் ரமணி ஐயர். போடா,
இது என்ன ஆட்டண்டா? சீட்டை நேரே பிடிக்கிறதா தலைக்கீழே பிடிக்கிறதா என்று தெரியாதவனோடெல்லாம் ஆட வேண்டியிருக்கு என்று சொல்லி சாமம் ஐயர் கையில் இருந்த சீட்டுகளை கீழே விட்டெறிந்தார். எல்லோரும் அவரவர்கள் சீட்டுகளை தரையில் தொப்பு தொப்பு என்று போட்டார்கள். பட்டாபிஷேகத்துக்கு பயந்துண்டு போட்டுட்டாயாக்கும். சரி சரி, ஆட்டம் போகிறோம். அவள் ஆத்துக்கு போய் சாப்பிட்டு விட்டு வாருங்கோ என்று வெங்கட்ராமையர் சொல்லி சீட்டுகளை எடுத்து சேர்த்தார். கச்சேரி முடிந்தது. ஒவ்வொருவராய் எழுந்து சென்றார்கள். சாவித்திரிக்கு சாபம் கொடுத்த குரல் எந்த வீட்டிலிருந்து வந்ததோ அந்த வீட்டு நெடுங்கரை அக்ரகாரத்திலேயே பெரிய வீடாய் காணப்பட்டது. அதுதான் சம்பு சாஸ்திரியின் வீடு என்பதை நாம் சுலபமாய் ஊகிக்கலாம். அந்த வீட்டின் முன் வாசற்படிக்கு மேலே ஸ்ரீராம ஜெயம் என்றும் நல்வரவு என்றும் எழுதியிருப்பதை பார்த்ததும் நமக்கு உள்ளே போகலாம் என்ற தைரியம் ஏற்படுகிறது. வீட்டுக்குள்ளிலிருந்து வரும் புஷ்பங்களின் நறுமணமும் நம்மை கவர்ந்து இழுக்கிறது. உள்ளே சென்றதும் விஸ்தாரமான கூடத்தை பார்க்கிறோம். கூடத்தின் சுவரில் படங்கள் மாட்டப்பட்டிருந்தன. ஒரு படத்தில் ஸ்ரீராமன் மகுடாபிஷேகம் செய்து கொள்கிறான். இன்னொரு படத்தில் குழந்தை கிருஷ்ணன் கட்டை விரலை ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறான். மற்றொரு படத்தில் வேணுகோபாலன் பசுமாட்டின் மீது சாய்ந்து கொண்டு புல்லாங்குழல் வாசிக்கிறான். வேறொரு படத்தில் சீதை மாயமானை பிடித்து தரும்படி ராமனை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இன்னொரு படத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்தில் வீற்றிருக்கிறார். இவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கையில் இனிமை ததும்பும் பெண் குரலில் செஞ்சுருட்டி ராகத்தில் நந்தன் சரித்திர கீர்த்தனை கேட்கிறது. பாட்டு வந்த பக்கம் திரும்பி பார்த்தால் கூடத்தின் ஒரு பக்கத்தில் உள்ள பூஜை அறையில் ஒரு இளம் பெண் உட்கார்ந்து பூ தொடுத்து கொண்டிருப்பதை காண்கிறோம். அந்த அறையின் சுவரோரத்தில் அமைந்த பூஜை மண்டபத்தில் பித்தளை பீடம் ஒன்றில் தேவியின் விக்கிரகம் இருக்கிறது. பின்னால் சில படங்களும் இருக்கின்றன. மண்டபத்துக்கு எதிரில் அழகாக இழைக்கோலம் போட்டிருக்கிறது. குத்துவிளக்கு எரிகிறது. பாடிக்கொண்டிருந்த பெண்ணுக்கு எதிரில் 2 தாம்பாலங்கள் இருக்கின்றன. ஒன்றில் உதிரி பூக்களும் இன்னொன்றில் தொடுத்த பூமாலைகளும் இருக்கின்றன. அப்போது அந்த குழந்தை, ஆம் குழந்தை என்று தான் சொல்ல வேண்டும், வயது 13-14க்குள் தான் இருக்கும். ஊசியும் நூலும் வைத்து கொண்டு சம்பங்கி பூக்களை நீலவாக்கில் கோர்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய பால்வடி முகத்தில் புன்னகை பூத்திருந்தது. பின்கட்டிலிருந்து முன்னமையே நாம் கேட்ட இஸ்திரியின் குரல், அடியே சாவித்திரி, நீ நாசமாய் போக, இப்போ உடனே எழுந்து வரியா இல்லையா என்று உரத்து கத்தியது கேட்டது. நான் நாசமாக போயிட்டா அப்புறம் நீ சௌக்கியமாய் இருப்பாயா சித்தி என்றாள் சாவித்திரி. இப்படி அவள் மெதுவான குரலில் தான் சொன்னாள். ஆனாலும் அது பின்கட்டுக்கு எட்டியிருக்க வேண்டும். ஏனெனில் அடுத்த கணம் உள்ளே இன்னொரு வயதான இஸ்திரியின் குரல், வாயை பார்த்தாயோ இல்லையோ வாயை என்று சொல்வது கேட்டது. ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் என்ன சொன்னே என்று கேட்டுக்கொண்டு ரௌத்திரகாரமாக ஒரு இஸ்திரி சமையலுக்குள்ளிருந்து வந்தாள். அவளுக்கு வயது சுமார் 25 இருக்கும். அவளுக்கு பின்னால் முதுமை இஸ்திரி ஒருத்தியும் வந்தாள். சாவித்திரி சாந்தமாக, சித்தி, நான் ஒன்றும் சொல்லிவிடலையே, இப்போ ஊரிலிருந்து அப்பா வந்துடுவாளே, வந்ததும் பூஜைக்கு எல்லாம் தயாராக இருக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இந்த பூவை ஒரு நிமிஷத்தில் தொடுத்து வச்சுட்டு வரலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீ கோவிச்சுண்டு 100 கட்டையில் போகிறதுக்கும் 1000 நாசமாய் போகிறதுக்கும் இழுத்துட்டியே என்றாள். ஆமாண்டி ஆமாம், உனக்கு 4 வயதிலிருந்து வேலைக்கு சாதம் போட்டு தலை பின்னி எண்ணெய் தேய்ச்சி விட்டு எல்லா இழவும் எடுக்கிறதுக்கு எனக்கு பாதியதை உண்டு. ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு மட்டும் பாதியதை இல்லை என்றாள் மங்களம். இப்போ என்னடி ஆச்சு? இன்னும் கல்யாணம், கார்த்தி, தீபாவளி, சங்கராந்தி, திருச்சி, சீமந்தம் எவ்வளவோ பாக்கி இருக்கே. அவ்வளவு இழவும் நீ தானே எடுத்தாகணும் என்றாள் மங்களத்தின் தாயார். பாட்டி, எனக்கு கல்யாணமும் வேண்டாம், கழுத்தறுப்பும் வேண்டாம். சித்திக்கு ஏற்கனவே வைய தெரியாது, நீங்கள் வேற கற்றுக்கொடுங்கோ என்றாள். இதை கேட்ட பாட்டி, பார்த்தாயா நான் கற்றுக் கொடுக்குறேனாம். முளைச்சி முளையாகலை, அதுக்குள்ளே இவ்வளவு ஆகமா? இந்த வீட்டில் நான் என்னத்துக்கடி இருக்கேன் இனிமேல்? இதோ போகிறேன், நீயாச்சு உன் பொண்ணாச்சு என்றாள். அதற்கு மங்களம், நன்னாயிருக்கே, நீ என்னத்துக்கு போகிறது? நாளைக்கு வீட்டை விட்டு ஓட போகிற நாய்க்காக நீ ஏன் போகணும்? பேசாமல் இரு. நானும் போனால் போகிறது என்று விட்டுத்தான் இப்படி கட்டை துளுத்து போச்சு. இதோ கரண்டியை காய்ச்சுண்டு வந்து
இவன் முதுகிலே சூடு போடாத போனால் என் பேர் மங்களம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக சமையற்கட்டுக்குள் போனாள். அவளை தொடர்ந்து பாட்டியும் சென்றாள். அவர்கள் போன பிறகு சாவித்திரி சற்று நேரம் மேலே பார்த்த வண்ணம் மௌனமாய் இருந்தாள். பிறகு குனிந்து பூவை கோர்க்க ஆரம்பித்தாள். அவள் கண்ணில் துளிர்ந்த ஜலம் முத்து முத்தாக பூக்களின் மீது உதிர்ந்தது. கண்ணீரை நிறுத்துவதற்காகவோ என்னவோ அவள் கண்ணை இறுக மூடிக்கொண்டு சற்று நேரம் இருந்தாள். கூடத்தில் காலடி சத்தம் கேட்டு கண்ணை திறந்து பார்த்தாள். மங்களம் சமையல் அறையிலிருந்து கையில் இரும்பு கரண்டியுடன் வருவது தெரிந்தது. அந்த இரும்பு கரண்டியின் அடிப்பக்கம் பழுக்க காய்ந்து அதிலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. ஐயோ என்று அலறி புடைத்து கொண்டு சாவித்திரி எழுந்தாள். பூஜை அறையிலிருந்து வெளியே முற்றத்தை பார்க்க ஓடினாள். மங்களமும் அவளை தொடர்ந்து போனாள். முற்றத்திலிருந்து தாழ்வாரத்தில் பாய்ந்து ஏறினாள் சாவித்திரி. மங்களம் அப்படியும் விடவில்லை. அவள் ரொம்ப நெருங்கி வந்து விடவே சாவித்திரி ரேழி கதவை திறந்து கொண்டு ரேழியில் ஓடினாள். அதே சமயத்தில் வாசற் பக்கத்திலிருந்து வாசற் கதவும் திறந்தது. சம்பு சாஸ்திரி உள்ளே வந்தார். தந்தையும் மகளும். சம்பு சாஸ்திரி அவ்வாறு உள்ளே பிரவேசித்ததும் சாவித்திரி மங்களம் 2 பேருமே ஒரு கணம் திகைத்து நின்று விட்டார்கள். திகைப்பு நீங்கியதும் சாவித்திரி அப்பா என்று அலறிக்கொண்டு ஓடிப்போய் சம்பு சாஸ்திரியை கட்டி கொண்டார்கள். சாஸ்திரி மங்களம் என்று சொல்லி அவளை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தார். மங்களம் ஒன்றும் பதில் பேசாமல் திரும்பி விடுவிடு என்று சமையலறைக்குள் சென்றாள். சாஸ்திரி சாவித்திரியை தழுவியபடியே அழைத்து கொண்டு உள்ளே வந்து தாழ்வாரத்தில் போட்டிருந்த விசுபலகையில் உட்கார்ந்தார். சாவித்திரியையும் தம் அருகில் உட்கார வைத்தார். குழந்தை அவருடைய மடியில் முகத்தை வைத்து படுத்தபடி விசிக்கத் தொடங்கினாள். சமையலுள்ளில் சற்று உரத்த குரலில் சம்பு சாஸ்திரியின் காதில் விழும்படியாக பின்வரும் சம்பாஷணை நடந்தது. அடி பெண்ணே, நான் அப்பவே சொன்னேனோ இல்லையோ, நீ விளையாட்டுக்காக ஒரு காரியத்தை செய்ய போக அவர் நிஜந்தான்னு நினைச்சுண்டாலும் நினைச்சுக்குவார். வேண்டாம்னு சொன்னா கேட்டாதானே? நினைச்சுண்டா நினைச்சுக்கிட்டுமே. கல்யாணம் ஆக போகிற பெண்ணை கரண்டியை காய்ச்சி சூடுறதுக்கு இங்கே யாருக்காவது பைத்தியம் பிரிச்சிருக்கா என்ன? இல்லடி, கரைக்கிறவர் கரைச்சா கல்லும் கரையும் என்கிறாப்புல இந்த பொண்ணு இல்லாததையும் பொல்லாததையும் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு இருக்காளே. வேணும்னா இனிமே அவர் வெளியே போகிற போது பெண்ணையும் கூட அழைச்சிட்டு போகட்டும். அவள் இம்சையை இத்தனை நாளும் பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு. இனிமேல் என்னால் பொறுத்துக்க முடியாது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சம்பு சாஸ்திரி சாந்தமான குரலில், குழந்தை, சித்திக்கு கோபமுட்டுறதுக்கு நீ என்ன பண்ணினம்மா என்று கேட்டார். சாவித்திரி விசித்து கொண்டே, நான் ஒன்றும் பண்ணலப்பா. பூஜைக்கு பூ தொடுத்து கொண்டிருந்தேன். சித்தி கிணற்றிலிருந்து ஜலம் கொண்டு வருவதற்காக கூப்பிட்டாள். காலமே இருந்து 20 குடம் கொண்டு வந்து கொட்டுவிட்டேன்ப்பா. இதோ பூவை தொடுத்து வச்சுட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்காக கரண்டியை பழுக்க பழுக்க காய்ச்சி எடுத்துண்டு சுடுறதுக்கு வந்தாப்பா என்று சொல்லி பலமாக அழத் தொடங்கினாள். சம்பு சாஸ்திரிக்கு அப்போது பழைய சம்பவம் ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது என்றாலும் நேற்று தான் நடந்தது போல அச்சம்பவம் அவர் மனக்கண் முன்னால் தோன்றியது. சாஸ்திரி மாட்டுக் கொட்டகையில் இருந்தார். புது சத்திரம் சந்தையிலிருந்து புதிதாக வாங்கி கொண்டு வந்திருந்த உயர்ந்த ஜாதி உஸ்லாயத்து மாடுகளை பார்வையிட்டு கொண்டிருந்தார். ரூபாய் 250 கொடுத்தால் பொறுமப்பா என்று நல்லானை பார்த்து சொன்னார். அப்போது தண்ணீரில் ஏதோ விழுந்தது போல் ஒரு சிறு சப்தம் எங்கிருந்தோ கேட்டது. சின்ன சப்தம்தான், ஆனாலும் அது ஏன் அவருடைய இருதயத்தை அவ்வாறு பேதித்தது? அதன் காரணம் அடுத்த நொடியே தெரிய வந்தது. ஐயோ, குழந்தை கிணத்துல விழுந்துடுத்தே என்று ஒரு தீனமான குரல். அது அவருடைய அத்தை கிழவியின் குரல். அத்தையின் குரலுக்கு எதிரொலியே போல் சம்பு சாஸ்திரியும் ஐயோ என்றார். உடனே விரைந்து ஓட வேண்டும் என்று அவர் மனம் துடித்தது. ஆனால் அந்த சமயத்தில் அவருடைய கால்கள் சொன்னபடி கேட்டால்தானே. 2 அடி வைப்பதற்கு முன்னால் தடுமாறி கீழே விழுந்தார். ஸ்ரீதரன் BA. சாவித்திரி அப்பாவினுடைய பூஜைக்கு வேண்டிய பொருள்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த போது அவளுடைய மனம் ஸ்ரீதரன் என்னும் உருவம் தெரியாத தெய்வத்தை பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஸ்ரீதரன் எவ்வளவு அழகான பெயர்!
அவர் எப்படி இருப்பாரோ? பிஏ பாஸ் பண்ணியவர் என்றல்லவா அப்பா சொன்னார். சென்ற வருஷத்தில் நெடுங்கரைக்கு வந்திருந்த பிஏ கணபதி என்பவரின் ஞாபகம் சாவித்திரிக்கு வந்தது. அந்த கணபதி அவருடைய பெயருக்கு விரோதமாக உயரமாய் ஒல்லியாய் இருந்தார். தலையில் உச்சி குடுமி வைத்திருந்தார். கிராமந்தாரத்தில் அந்த காலத்தில் வாலிபர்கள் தலை நிறைய குடுமி வைத்திருப்பது சாதாரண வழக்கம். பட்டணங்களுக்கு படிக்கப் போனவர்கள் அந்த வழக்கத்துக்கு விரோதம் செய்தார்கள். சிலர் கிராப் செய்து கொண்டார்கள். வேறு சிலர் அதற்கு நேர்மாறாக உச்சி குடுமி வைத்துக்கொள்ள தொடங்கினார்கள். பெரும்பாலும் கலாசாலை படிப்பை முடித்தவர்கள்தான் இம்மாதிரி செய்தார்கள். இதனால் அந்த காலத்தில் உச்சி குடுமிக்கு பிஏ குடுமி என்று பெயர் ஏற்பட்டிருந்தது. மேற்படி கணபதியின் உச்சி குடுமியை பிஏ குடுமி என்று ஊரில் எல்லோரும் சொன்னார்கள். ஆகவே ஸ்ரீதரன் தலையிலும் உச்சி குடுமித்தான் இருக்கும் என்று சாவித்திரி நினைத்தாள். மேற்படி கணபதியின் உச்சி குடுமி பார்ப்பதற்கு நன்றாய் இல்லை என்று மற்ற குட்டிகளுடன் சேர்ந்து தானும் பரிகாசம் பண்ணியதை நினைத்தபோது சாவித்திரிக்கு தன் பேரிலேயே கோபம் வந்தது. சீச்சி, குடுமித்தான் பெரிய காரியமாக்கும். குடுமி எப்படி இருந்தால் என்ன? அவர் முகம் எப்படி இருக்குமோ? ஒருவேளை மூக்கு கண்ணாடி போட்டு கொண்டிருப்பாரோ? போட்டு கொண்டிருந்தால் பார்ப்பதற்கு அழகாய்த்தான் இருக்கும். போட்டு கொண்டிராமற் போனால் இன்னும் ரொம்ப நல்லது. முகத்தின் லட்சணம் எங்கே போய்விடும்? இந்த மாதிரி எண்ணமிட்டு கொண்டிருந்தாள் சாவித்திரி. ஏறக்குறைய அதே சமயத்தில் NR ஸ்ரீதரன் பிஏ சென்னை தம்புசெட்டி தெருவில் இருந்த ஒரு ஹோட்டலில் மாடி அறையில் கயிற்று கட்டிலில் படுத்தபடி தனக்கு வரப்போகும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி பகற்கனவு கண்டு கொண்டிருந்தான். அவன் மார்பின் மேல் சார்லஸ் கார்விஸ் நாவல் ஒன்று கிடந்தது. ஆமாம், அவன் கண்டது பகற்கனவுதான். ஏனெனில் அவன் கண்கள் மூடியிருந்தனவே தவிர அவன் உண்மையில் தூங்கவில்லை. மனோராஜ்யம்தான் செய்து கொண்டிருந்தான். ஏறக்குறைய சென்ற 5-6 மாத காலமாக, அதாவது அவன் நரசிங்கபுரத்திலிருந்து உத்தியோகம் தேட சென்னைக்கு வந்ததிலிருந்து அவனுடைய நேரமெல்லாம் பெரும்பாலும் இத்தகைய மனோராஜ்யத்திலேயே சென்று கொண்டிருந்தது. இவ்வளவு நாள் யோசனைக்கு பிறகும் அவன் ஒரு திட்டமான முடிவுக்கு வரவில்லை என்பது உண்மைத்தான். முக்கியமாக தனக்கு வரப்போகும் மனைவியின் முகம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவனால் பூரணமாக கற்பனை செய்ய முடியவில்லை. ரொம்ப அழகாய் இருக்க வேண்டும். தான் இதுவரையில் பார்த்திருக்கும் அழகான முகங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் அழகாய் இருக்க வேண்டும். இப்படி பொதுவாக நினைக்கத்தான் முடிந்ததை தவிர அது எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் மனதில் பிடிபடவே இல்லை. ஆனால் வேறு சில அம்சங்களில் தனக்கு வரப்போகும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவனுக்கு திடமான அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது. அவள் படித்த நாகரிகமான பெண்ணாய் இருக்க வேண்டும், சந்தேகமில்லை. 18 முழப்புடவையை பிரிமனை மாதிரி சுற்றி கொள்ளும் பட்டிக்காட்டு தரித்திரம் முகத்திலும் அவனால் விழிக்க முடியாது. நடை, உடை, பாவனைகள் எல்லாம் ஜோராக இருக்க வேண்டும். கல்கத்தாவிலும் சென்னையிலும் தான் பார்த்திருக்கும் நாகரிகமான பெண்களை அவன் நினைத்து பார்த்து கொண்டான். அப்போது அவனுடைய சிநேகிதன் நானாவினுடைய மனைவி சுலோச்சனாவின் ஞாபகம் வந்தது. அதிர்ஷ்டக்காரன் நானா. சுலோச்சனா தான் என்ன நாகரிகம், என்ன படிப்பு! அவள் ஹார்மோனியம் வாசித்து கொண்டு பாடினால் அப்சரஸ் பூமிக்கு வந்து பாடுவது போலல்லவா இருக்கிறது. தான் நானாவுக்கு ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது என்று எண்ணமிட்டான் ஸ்ரீதரன். அதை காட்டிலும் நாக்கை பிடுங்கிக் கொண்டு செத்து போகலாம். ஸ்ரீதரன் நரசிங்கபுரத்திலிருந்து சென்னைக்கு வந்ததற்கே முக்கிய காரணம் இதுதான். அங்கே இருந்தால் யாராவது பட்டிக்காட்டு பேர் வழிகள் வரன் கிரண் என்று ஜாதகத்தையும் கீதகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து சேருவார்கள். அம்மாவும் அப்பாவும் மாற்றி மாற்றி பிராணனை வாங்கிவிடுவார்கள். அந்த தொந்தரவே வேண்டாம் என்று தான் அவன் சென்னைக்கு வந்திருந்தான். எல்லாம் சரிதான். ஆனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறுவது எப்படி? தாயார் தகப்பனார் பிரயத்தனம் செய்ய வேண்டாம் என்றால் பிறகு கல்யாணம் நடப்பது தான் எவ்வாறு? இந்த பாழாய்ப்போன தேசத்தில் மனதுக்கு பிடித்த ஒரு பெண்ணை கண்டோம், காதலித்தோம், கல்யாணம் செய்து கொண்டோம் என்பதற்கெல்லாம் எங்கே இடம் இருக்கிறது? ஐயோ, தான் ஐசிஎஸ் படிப்பதற்காக சீமைக்கு போவதாக சொன்னதை அம்மா மட்டும் அப்படி பிடிவாதமாய் தடுத்திராவிட்டால், நீ சீமைக்கு போனால் நான் உயிரை விட்டுடுவேன் என்றல்லவா சொல்லி தடுத்துவிட்டாள். பாவி, ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையாயிருந்தால் இதுதான் கஷ்டம்.
சீமைக்கு மட்டும் போயிருந்தால் ஸ்ரீதரன் அந்த நிமிஷம் மனோராஜ்யத்தில் கப்பல் பிரயாணம் செய்யலானான். கப்பல் மேல் தளத்தில் அவன் குறுக்கும் நெடுக்குமாய் உலவுகிறான். அப்போது எதிரில் நவநாகரிகத்திற்கு சிறந்த ஒரு பெண் வருகிறாள். அவள் யாரோ சுதேச ராஜாவின் மகளாகவோ அல்லது வரக்கத்தி பிரபுவின் மகளாகவோ இருக்க வேண்டும். அவர்களுடைய கண்கள் சந்திக்கின்றன. பிறகு அவர்களுடைய கரங்கள் சந்திக்கின்றன. தங்களுடைய அழியாத காதலுக்கு அறிகுறியாக அவர்கள் தங்கள் கைவிரல்களில் உள்ள மோதிரங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆஹா, நானவும் அந்த கப்பலில் இருந்து இந்த காட்சியை மட்டும் பார்த்தானானால் என்ன செய்வான்? வயிறெறிந்து கடலில் அல்லவா குதித்து விடுவான். ஸ்ரீதரனுடைய மனோராஜ்யம் இவ்வளவு ரசமான கட்டத்துக்கு வந்திருந்த போது அவனுடைய அறையின் கதவை தரதரவென்று தட்டும் சத்தம் கேட்டது. அதே சமயத்தில் நானாவின் குரல், ஏண்டா இடியட், உனக்கு கல்யாணமாமேடா? எந்த மடையண்ட உனக்கு பெண்ணை கொடுக்க போகிறான் என்று முழங்கிற்று. தந்தியும் தபாலும். ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.